ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிருஷ்ணகிரி ரிம் ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் மூர்த்தி பேசுகிறேன். ஸ்கூலுக்கு எல்லாரும் அட்மிஷனுக்காக பேரண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டர் கார்டன், எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிக்கு அட்மிஷன்ஸ்க்காக பிளான் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு பக்கம் கிரேட் 1, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கூலில் போடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபவுண்டேஷன் ஸ்கில் அப்போ என்ன அப்படி ஃபவுண்டேஷன் இருக்கும்? சரி, பொதுவாகவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க இங்கிலீஷ் படிப்பாங்க, அல்லது தமிழ் படிப்பாங்க, மேக்ஸ் படிப்பாங்க, இவிஎஸ் படிப்பாங்க, என்வாயர்மெண்டல் சயின்ஸ் படிப்பாங்க, சோஷியல் சயின்ஸ் படிப்பாங்க, ஜென்ரல் நாலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் மாரல் சயின்ஸ் படிப்பாங்க. ஸோ இப்படி இவங்க நிறைய விஷயங்கள் படிப்பாங்க. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியை பேஸ்டாக சொல்லி தராங்களா? அதே சமயத்தில் இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ரீடிங் ஸ்கில்லாம் உண்மையில நல்லா வருதா? அப்போ இந்த குழந்தைங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுறாங்களா? அப்போ என்ன படிச்சா உண்மையிலே இந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் வந்து எஜுகேட் பண்றாங்களா? அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுமா? அப்படின்னா அவங்க படிக்கிற ஒவ்வொரு பாடமும் அதாவது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அவ்வளோ நாலேஜா, அவ்வளோ லேர்ன் பண்றது, கனெக்ட்னா ஒரு இன்சிடென்ட்டை சொல்றோம், அதை கொண்டு போயிட்டு அந்த குழந்தைங்களுடைய கனெக்ட் பண்றது, அதுக்குள்ள இருக்கிற ஸ்கில் செட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரிம் ஸ்கூல் ஒரு பெஸ்ட் ஸ்கூல். ஏன் அப்படின்னா எங்களுடைய ஸ்கூலோட கிளாஸ் ரூமோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா விஆர் லக்கேஜ் ஃப்ரீ ஸ்கூல். முதல்ல நாங்கள் என்னன்னா விஆர் லக்கேஜ் ஃப்ரீ ஸ்கூல். ஸ்கூல்லையும் ஒரு சிலபஸ் இருக்கும், வீட்லேயும் ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு வரும்பொழுதே லக்கேஜ் ஃப்ரீயாக வருவாங்க. நாங்கள் கொடுக்குற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 ஹோம்ஒர்க் தான் கொடுப்போம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் டெக்னாலஜிக்கலாக நாங்கள் என்ன பண்ணணுமோ, ஸோ இந்த சின்ன வயசுல என்ன பண்ண முடியும்? 3rd ஸ்டாண்டர்டில் கோடிங் கற்றுக் கொடுக்க முடியும், ரோபோட்ரானிக்ஸ் கற்றுக் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக் கொடுக்க முடியும், ஸோ ஒரு டேட்டா எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க முடியும், கம்ப்யூட்டர் நாலேஜஸ் கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டலாக அந்த அதே மாதிரி சின்ன சின்ன கம்ப்யூட்டர் டொமைனில் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு சோஷியல் மீடியா பேஜஸ் உருவாக்கணும், HTML எப்படி ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்க ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம வந்து வேர்ல்டு குளோபலாக இருக்கிற ஒரு சேலஞ்சஸ்ல இந்தியா பிளே பண்ணிட்டு இருக்கு. வேற ஐடியில் வேற வெரி ஸ்ட்ராங் லீடர்ஸ் அதை சின்ன வயசுல இருந்தே, அதாவது கிரேட் 3, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போட்டாலும் கூட அந்த 3rd இருந்து அந்த ஃபவுண்டேஷன் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த குழந்தைங்களை கொண்டு வந்துருவோம். அப்படி கொண்டு வரும் பொழுது அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், சரி தே வெரி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ நிச்சயமா ரிம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்க. யூ கேன் see the difference. ரிம் ஸ்கூல் விசிட் பண்ணுங்க. நீங்க அட்மிஷன் இட்ஸ் செகண்ட் பார்ட். நீங்க முதல்ல விசிட் பண்ணுங்க. லுக் அட் அவர் கேம்பஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்க வாங்க. வெல்கம். தேங்க்யூ.